முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கோவை, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் ஏப்ரல் 2ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோடை வெயில் தாக்கம் காரணமாக 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை முன்கூட்டியே ஆண்டு தேர்வு நடத்தப்பட உள்ளதாக தொடக்க கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. தொடக்க கல்வி இயக்குனர் நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் என தொடக்க கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. கோடை வெயில் தாக்கம் காரணமாக 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை முன்கூட்டியே ஆண்டு தேர்வு நடத்தப்பட உள்ளதாக தொடக்க கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. தொடக்க கல்வி இயக்குனர் நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் என தொடக்க கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ஆசிட் டேங்கர் லாரி உள்ளே இறங்கி சுத்தம் செய்யும் போது 3 ஊழியர்கள் மயக்கமடைந்தனர். மயங்கி விழுந்த யுவேனேந்தல் மற்றும் சக்திவேல் உயிரிழந்த நிலையில் செல்லப்பன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பவானி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுக்க கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒவ்வொருவரையும் வங்கி கணக்கு தொடங்குமாறு மத்திய அரசு வலியுறுத்திய பிறகு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டது. மத்திய அரசின் நடவடிக்கை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு பதிலாக நிர்வாக ரீதியாக பணம் பறிக்கும் நடவடிக்கையாக அமைகிறது என்று விமர்சித்துள்ளார். தென்பெண்ணை ஆற்று ரசாயன கழிவு நீரால் வளரும் ப்ளூ டைசி மலர்களுக்கு வெளி மாநிலங்களில் நல்ல வரவேற்பு உள்ளதால் மானியம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை அருகே சாலையோரத்தில் மீண்டும் மருத்துவ கழிவுகளை மர்ம நபர்கள் கொட்டி தீயிட்டு எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து டிஎஸ்பி ரகுபதி ராஜா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் 6 கோடி ரூபாய்க்கும் மேல் விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். முண்டந்துறை வனப்பகுதியில் யானைகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் தந்தத்தால் குத்தப்பட்டதில் ஒரு யானை பரிதாபமாக உயிரிழந்தது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு யானையின் உடல் அங்கேயே புதைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வலியுறுத்தி ஊட்டியில் வணிக நிறுவனங்களில் கருப்பு கொடி ஏற்றியும் கருப்பு சட்டை அணிந்தும் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் சொத்துக்களுக்கு பதிவு கட்டணத்தை 1% குறைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. 10 லட்சம் ரூபாய் வரை வீடு, மனை, விளைநிலம் போன்ற அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரில் வாங்கினால் பதிவு கட்டணம் 1% குறைக்கப்படும். இப்போது மேற்கொள்ளப்படும் பத்திரப்பதிவுகள் 75% பதிவுகள் இந்த அறிவிப்பினால் பயன்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 7 புதிய நகராட்சிகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. போலூர், செங்கம், கன்னியாகுமரி, கோத்தகிரி, அவினாசி, பெருந்துறை, சங்ககிரி ஆகிய 7 புதிய நகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் 7 புதிய நகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்று அரசு தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் தீபாவளி சீட்டு மற்றும் ஏலச்சீட்டு நடத்தி 2 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சூர்யா, மகாலட்சுமி, சிவக்குமார் ஆகிய இருவரையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கல்லிடைக்குறிச்சி, நெசவாளர் காலனி மற்றும் அயன் சிங்கம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த கரடி வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. கரடியை வனப்பகுதிக்குள் விடுவிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். காலடிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் கைதான நிலையில் அவரிடமிருந்து 187 காத்தாடி, 72 மாஞ்சாநூல் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று முதல் 3 நாட்களுக்கு சிறப்பு தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வழக்கம் போல பொது தரிசனம் 100 ரூபாய் கட்டணம் பெற்று திருச்செந்தூரில் தரிசனம் செய்யலாம். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக வார இறுதி நாட்களில் சிறப்பு தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மருத்துவக் கல்லூரிகள் கட்டண நிர்ணயத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ளவர்கள் கூட நம்மை பார்த்து வியக்கும் வகையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற வார்த்தையினுடைய உண்மை பொருளை தமிழக அரசு, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தங்கள் திறனுக்கு ஏற்ப பாடப்பிரிவுகளை தேர்வு செய்ய வேண்டும் என பிஐடி துணைத் தலைவர் ஜிவி செல்வம் தெரிவித்தார். ஊசியின் மூலம் தர்பூசணி பழத்தின் நிறம், சுவையை மாற்றினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றி இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் வெயிலின் தாக்கத்தால் கடும் வறட்சி ஏற்பட்டு மரங்கள் முழுமையாக காய்ந்துள்ளன. முதுமலையை ஒட்டியுள்ள ஆச்சக்கரை பகுதியில் ஏராளமான மூங்கில் மரங்கள் உள்ளன. இந்த நிலையில் இன்று திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது. மரங்கள் அனைத்தும் காய்ந்துள்ள நிலையில் சுமார் 50 மீட்டர் உயரத்திற்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இது குறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். 100 நாள் வேலையில் முறைகேடு நடைபெறுகிறதா என்பதை பாஜக அரசு விசாரணை ஆணையம் அமைத்து கண்டுபிடிக்கட்டும். இந்தியாவிலேயே 100 நாள் வேலை திட்டத்தை மிகச் சிறப்பாக செயல்படுத்தி வரும் மாநிலம் தமிழ்நாடுதான் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் கல்வி அறிவை உயர்த்த 2798 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடந்துள்ள டாஸ்மாக் ஊழலுக்கு மன்னிப்பே கிடையாது என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளைப் போலவே தொடக்கப் பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளிலும் தனியாக தமிழாசிரியர் பணியிடங்களை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும். தமிழ் படித்து 5 ஆண்டுகளுக்கும் மேலாக வேலையின்றி வாடும் தமிழாசிரியர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் உதவித்தொகையை தமிழக அரசு வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்தால் நிகழ்ந்த தற்கொலைகளில் 77 உயிரிழப்புகள் திமுக ஆட்சியில்தான் நிகழ்ந்துள்ளன. ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யும் விஷயத்தில் அரசின் நிலைப்பாடு என்ன? உச்சநீதிமன்றத்தை அணுகியோ புதிய சட்டத்தை இயற்றியோ ஆன்லைன் சூதாட்டத்தை தடுக்கப் போகிறதா அல்லது தற்கொலைகளை வேடிக்கை பார்க்க போகிறதா என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி 12வது முறையாக ஏகனாபுரம் கிராமத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை நந்தனம் MC ராஜா விடுதி வளாகத்தில் 44.50 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள புதிய விடுதி கட்டிடம் அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி திறக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அக்காவிடம் 1000 ரூபாயை கொடுத்துவிட்டு டாஸ்மாகில் அண்ணனிடம் அதை பறித்து விடுகிறார்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சி ஓட்டர்ஸ் சர்வேயில் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு அப்ரூவல் ரேட்டிங் 1/4 மட்டுமே இருக்கிறது. தமிழகத்தில் அனைத்து பகுதி மக்களும் ஒரே மாதிரியாக வாக்களிக்க மாட்டார்கள். ஒரே கட்சியோ கூட்டணியோ ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் தமிழகத்தின் 5 மண்டலங்களில் 3 மண்டலங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்றது குறித்து நிறைய யூகங்கள் எழுந்துள்ளன. யாரையும் திரைமறைவில் சந்திக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை. காங்கிரஸை போல டெல்லியில் அமர்ந்து கொண்டு தமிழக அரசியலை கட்டுப்படுத்தும் வேலையை பாஜக ஒருபோதும் செய்யாது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடுதான் இந்திய அரசியல் சரித்திரத்திலேயே 100 நாள் வேலை திட்டத்தில் அதிக நிதி பெற்ற மாநிலம். தமிழகத்தை விட 3 மடங்கு அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசத்திற்கு கூட இவ்வளவு நிதி கொடுத்தது இல்லை. அவர்கள் நடத்தாத 100 நாள் வேலை திட்டத்தையா தமிழகம் நடத்திவிட்டது? யார் பெயரில் திமுக போலி கணக்கு எழுதுகிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு திமுகவை வீழ்த்துவேன் என்ற விஜயின் நிலைப்பாட்டை வரவேற்பதாக நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி நாக்பூரில் உள்ள டாக்டர் ஹெட்கேவர் ஸ்மிருதி மந்திருக்கு சென்று அங்குள்ள RSS நிறுவனர்கள் கேசவ் பலிராம் ஹெட்கேவர், கோல்வாக்கர் ஆகியோரின் நினைவிடங்களுக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். சுதந்திர இந்தியாவில் பிரதமர் ஒருவர் RSS தலைமை அலுவலகத்திற்கு செல்வது இதுவே முதல் முறை. RSS இந்தியாவின் அழிவில்லாத கலாச்சாரம் மற்றும் நவீன மயமாக்கலின் ஆலமரம் என்று நாக்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் கட்டாக் அருகே காமாக்கியா விரைவு ரயில் தடம் புரண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாங்குளி என்ற இடத்தில் நடந்த விபத்தில் ரயிலின் 11 பெட்டிகள் தடம் புரண்டதில் 25 பேர் காயமடைந்தனர். ரயில் விபத்தால் கட்டாக் வழித்தடத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. நடிகர் மோகன்லாலுடன் சபரிமலை சென்ற திருவள்ளா போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுனில் கிருஷ்ணன் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டார். இது தொடர்பாக சுனில் கிருஷ்ணாவிடம் விளக்கம் கேட்டு பத்தினம்திட்டா மாவட்ட SP வினோத்குமார் நோட்டீஸ் கொடுத்துள்ளார். கருத்து மற்றும் பேச்சு சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகள் நியாயமானதாக இருக்க வேண்டுமே தவிர கற்பனையானதாக இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கவுண்டரில் எடுத்த ரயில் டிக்கெட்டை ஆன்லைன் மூலம் ரத்து செய்யலாம் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். துரதிருஷ்டவசமாக மோடி அரசால் நமது வங்கிகள் வசூல் முகவர்களாக மாற்றப்பட்டுள்ளன. மோடி அரசால் வங்கிகள் வசூல் ஏஜென்ட்டுகளாக மாற்றப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
சர்க்கரை விலையை கட்டுக்குள் வைக்கும் நடவடிக்கையாக விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சர்க்கரை ஆலைகள் ஏப்ரல் முதல் மாதந்தோறும் 23.5 டன் அளவுக்கு மட்டுமே சர்க்கரை இருப்பு வைக்க வேண்டும். சர்க்கரை இருப்பு விதிகளை மீறினால் அபராதம் விதிப்பது, ஆலைகளுக்கு அளிக்கும் சலுகைகளை ரத்து, ஏற்றுமதி அனுமதி போன்ற பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேற்கு வங்கத்தை தவிர அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணைந்துள்ளன என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா தெரிவித்துள்ளார். யோகாவின் வழியே ஒட்டுமொத்த உலகையும் ஆரோக்கியம் நிறைந்ததாக மாற்ற நாங்கள் விரும்புகிறோம் என்று பிரதமர் மோடி மன் கி பாத்தில் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் முதல் கட்டமாக 11 ஆறுகளில் 761 கிலோமீட்டர் தொலைவுக்கு நீர்வழி பாதையை அமைக்க முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 15 லட்சம் ரூபாய் லஞ்ச வழக்கில் பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி நிர்மல் யாதவ் 17 ஆண்டுகளுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டுள்ளார். மணிப்பூரின் இம்பால் மேற்கு மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது அங்கு பதுங்கியிருந்த 3 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். சத்தீஸ்கரின் பீஜப்பூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 50 நக்சலைட்டுகள் சரண் அடைந்துள்ளனர். அவர்களில் 14 பேரின் தலைக்கு 68 லட்சம் ரூபாய் வரை வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாஜகவை இனி ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உறுதியளித்துள்ளார்.